Hi dear children, இந்த வீடியோல நாங்கள் GCOL 2020 பேப்பர் அனாலிசிஸ் பார்க்க போறோம். இது உங்களுக்கு எக்ஸாம் செய்யறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது மார்க்கிங் ஸ்கீம், எப்படி உங்களோட ஆன்சர்ஸுக்கு எப்படி மார்க்ஸ் போடுறது, எப்படி நாங்க ஆன்சர் பண்ண வேணும், எப்படி ஆன்சர் பண்ணினா கூடுதலான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் என்பது பற்றி இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இதை வச்சுக்கொண்டு நீங்க உங்களோட எக்ஸாம வடிவா செய்யலாம் என்று நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் நாங்க பார்க்க போறது பார்ட் 1. பார்ட் 1ல உங்களுக்கு தெரியும் ஆல் டுகெதர் 8 கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்ப அந்த பேப்பரை பொறுத்தவரையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரீடிங். பெரும்பாலுமே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு வெரி ஈஸியா வரும். எல்லாருமே 5 out of 5 எடுக்கக்கூடிய மாதிரியானதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்பவும் போடுவார்கள். அப்ப நீங்க அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வடிவா செய்தீங்கன்னா அதுக்கு 5 மார்க்ஸ். செகண்ட் வந்து vocabulary. தேர்ட் வந்து கூடுதலா பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் வாருது. அது உங்களுக்கு தந்த வேர்ட்ஸையே நீங்க கொண்டு போய் போடுறது. அப்படி போடும்போது இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க பார்க்கணும். வேர்டை கொண்டே போட சொல்லி இருக்குதா, அல்ல அந்த வேர்டுக்குரிய லெட்டரை கொண்டு போய் போட சொல்லி இருக்கான்னு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கிளியரா வாசிச்சு அதன்படி செய்ய வேணும். சிலதுல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூன்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்ய வேணும்னு செய்து காட்டி இருப்பார்கள். அதை நீங்க ஃபாலோ பண்ணி செய்யலாம். அப்ப எப்பவுமே நீங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னு சொன்னா சம்டைம்ஸ் நீங்க வந்து லெட்டரை போட சொல்ல வேர்டு எழுதி விட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவு உங்களுக்கு பிழையாக வரலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்றது சரியான முக்கியம். அடுத்தது வந்து கிராமர் அண்ட் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்ஸ். அப்ப அது வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரலாம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் ரீடிங். சிக்ஸ்த் வந்து ரைட்டிங். உங்களுக்கு தெரியும், ஒரு நோட்டோ நோட்டீஸோ இன்விடேஷனோ லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டோ அது வரும் ஆறாவதா. ஏழாவது வந்து ஒரு பேராகிராஃப் வந்து அதுல கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்றது. எட்டாவது வந்து ஷார்ட் எஸ்ஸே. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 40. நீங்க 40க்கு அட்லீஸ்ட் 35ஆவது எடுத்தா தான் ஏய நீங்க எதிர்பார்க்கலாம். ஆக குறைஞ்சது 35ஆவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல எடுக்க வேண்டும். எனக்கு இப்ப 25 மார்க்ஸ் தான் வந்து கொண்டிருக்கு என்று நினைக்கிற பிள்ளை கூட எஸ் எடுக்கிறதுக்கு இந்த பார்ட் 1 பேப்பர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்ப பார்ட் 1 நீங்க திருப்பி பார்ட் 1 பேப்பர் ஒரு 10 பேப்பரை திருப்பி நீங்க எத்தனை தடவை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு, அதாவது எஸ்ஏ எனக்கு எடுக்க முடியாம இருக்குது என்று நினைக்கிற பிள்ளைய கூட நீங்க எஸ் அல்லது சி எடுக்க உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் கூட பிராக்டிஸை பொறுத்து நீங்க எத்தனை பேப்பர் திருப்பி செய்து பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் பேப்பர்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னு சொன்னா நீங்க இங்கிலீஷ் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஓஎல்ஓல முடிஞ்சு போறது இல்லை. நீங்க இப்ப இந்த ஏஎல் எடுத்து யூனிவர்சிட்டி என்டர் பண்ணிக்க நிரம்ப கோர்ஸ் செலெக்ஷனுக்கு உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் ரிசல்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ் இல்லாம சி எடுத்திருந்தா உங்களுக்கு நல்ல கோர்ஸ் செலக்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு. அப்ப எஸ் லெவல்ல இருக்கிற பிள்ளைகள், இப்ப உங்களுக்கு எஸ் லெவல்ல தான் நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா சி லெவலுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்ப எல்லாத்துக்குமே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல 40க்கு நீங்க 38, 35, 36 எடுக்கிறதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. அப்ப அது வந்து ஈஸி. என்ன செய்யறேன்னு சொன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினையும் ஒரு 10 தடவை திருப்பி செய்து பாரு. செய்ய உங்களுக்கு அதுல ஒரு ஃப்ளூவன்சி வந்துடும். இது நான் செய்வேன் என்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அப்ப நீங்க ஈஸியா அந்த எஸ்ஏய அந்த எக்ஸாம வடிவா செய்யறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா அது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல நாங்க பார்க்க போறேன் இந்த ரைட்டிங் பார்ட். அதுதான் நீங்க வந்து விடுறீங்க 6 and 8. அதுக்கு எப்படி மார்க்ஸ் போடுறதுன்னு பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா கண்டென்ட்டுக்கு 2 மார்க்ஸ். என்ன உங்களோட 6th கொஸ்டினுக்கு வந்து 5 மார்க்ஸ். அதுல கண்டென்ட்டுக்கு 2, லாங்குவேஜுக்கு 3. அப்ப எப்ப 2 மார்க்ஸ் போடுவீங்கடா பாருங்க, ஆல் பாயிண்ட்ஸ் இன்க்ளூடட். அவே உங்கள்ட்ட கீவேர்ட்ஸ், அதாவது கீ பாயிண்ட்ஸா தந்து அதுக்குரிய சகல விஷயமும் நீங்கள் அதுல கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட்டுக்கு 2 பாயிண்ட்ஸ். ஒன்லி சம் பாயிண்ட்ஸ் இன்க்ளூடட்.
அதாவது கேட்டதுல ஒரு சில விஷயத்த மட்டும் நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 பாயிண்ட். கொஸ்டின் கொப்பீடு சில வேளை என்ன செய்யணும்டா, சில பேர் அந்த பேப்பர்ல இருக்கிற வேறு ஒரு பேராகிராஃப பார்த்து எழுதி விடுவினோம், அந்த ரைட்டிங் பார்ட் பிளாங்கா இல்லாம இருக்கட்டும். அப்படி எழுதி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 0. அதான் கொஸ்டின் கொப்பீட் ஓ டோட்டலி irrelevant. சரிதானே? அப்ப உங்களுக்கு அதுக்கு 0 வரும். அதே மாதிரி கொஸ்டின் 8 பாத்தீங்கன்னா ஷார்ட் எஸ்ஸே. அதுல வந்து மீனிங்ஃபுல் பேராகிராஃப் வித் ரிக்வயர்ட் லென்த், அதாவது 50 to 60 வேர்ட்ஸுக்குள்ள எழுத வேணும்னு கேட்டிருந்தா அந்த 50 to 60 வேர்ட்ஸுக்குள்ள மீனிங்ஃபுல்லான சென்டென்சஸ் நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ். இன்சஃபிஷியன்ட் கண்டென்ட்னா அந்த எழுதின உங்களோட அந்த பேராகிராஃபுக்குள்ள நீங்க கொடுத்த விஷயம் வந்து போதிய அளவாக இல்லாமல் இருந்தால் 1 பாயிண்ட். கொஸ்டின் காப்பீட் அல்ல டோட்டல் irrelevant இருந்தா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை. இப்ப சில வேளை உங்களுக்கு இந்த 2 எல்லா பாயிண்ட்ஸும் எழுதாம இருந்திருந்தாலும் உங்களுக்கு கட்டாயம் 1 மார்க் அதுக்குரியது கிடைக்கும். அடுத்தது என்ன, லாங்குவேஜ். கண்டென்ட்டுக்கும் லாங்குவேஜுக்கும் தான் போடுறது உங்களுக்கு ரைட்டிங் பார்ட்ல. இப்ப கண்டென்ட்டுக்கு 2 மார்க்ஸ், லாங்குவேஜுக்கு 3 மார்க்ஸ். அப்ப லாங்குவேஜ் என்னன்னு பார்ப்போம். இப்ப லாங்குவேஜ் பாருங்க, ஆல்மோஸ்ட் நோ எரர்ஸ், வெல் கனெக்டட் சென்டென்சஸ், கரெக்ட் ஸ்பெல்லிங் அண்ட் பங்க்சுவேஷன் இவ்வளவும் இருந்ததுன்னு சொன்னால் 3 மார்க்ஸ். அதாவது எந்த ஒரு பிழையும் இல்லாமல், அந்த சென்டென்ஸ் வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல், ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல், ஃபுல் ஸ்டாப் வர வேண்டிய இடத்துல ஃபுல் ஸ்டாப், கோமா வர வேண்டிய இடத்துல கோமா, இன்வெர்டட் கோமா வர வேணும்டா இன்வெர்டட் கோமா, அப்படி பங்க்சுவேஷன் எல்லாம் போட்டு சரியா நீங்க எழுதிருந்தீங்கன்னா 3 மார்க்ஸ். அப்ப அங்க 2 மார்க்ஸ், 5 மார்க்ஸ். இல்ல சம் எரர்ஸ் இருக்கு, சில சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பிழையா இருக்குது, ஆனா வெல் கனெக்டட் சென்டென்சஸ், சம் எரர்ஸ் இன் ஸ்பெல்லிங் அண்ட் பங்க்சுவேஷன் கொஞ்சம் பிழை விட்டு இருந்தீங்கன்னா 2 மார்க்ஸ். சில பேருக்கு இதுல 2 அங்க 1, 3 மார்க்ஸ் எடுக்கலாம். மற்றது only 1 or 2 கரெக்ட் சென்டென்சஸ். இப்ப நீங்க மை ஃப்ரெண்டை பற்றி எழுதுனா ஒரு 3-4 வசனத்தை எழுதி இருக்கிறீங்க, அப்ப அங்கே உண்டு இங்கே உண்டு, உங்களுக்கு 2 மார்க்ஸ் வேறு. ஒன்றுமே எழுதாமல் அல்லது வேற ஒரு கொஸ்டினை பார்த்து காப்பி பண்ணி போட்டு வந்தீங்கன்னு சொன்னா அந்த 2 மார்க்ஸ் கூட இல்லாம போயிடும். ஒவ்வொரு மார்க்ஸும் உங்களுக்கு சரியான இம்பார்ட்டன்ட் ஆனது. சோ நீங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பிழை இல்லாம 5 சென்டென்ஸோ 6 சென்டென்சஸோ எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 மார்க்ஸ் கிடைக்கும். வடிவா எழுதினீங்கன்னா 5 மார்க்ஸும் எடுக்கலாம். அடுத்தது நாங்க பார்க்க போறது பார்ட் 2. பார்ட் 2 பாத்தீங்கன்னா பார்ட் 2 தான் எல்லாருமே கஷ்டப்படுற பகுதி. அப்ப அதுல வந்து இப்ப 9th கொஸ்டினா கூட வேர்ட் கிளாஸ் வரும், அல்லது சிமிலர் மீனிங் அப்படி வரும். அப்ப அதுக்கு உங்களுக்கு 1 times 5 5. அதுக்கடுத்து கிராமர் அண்ட் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இஃப் க்ளோஸோ அல்லது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சோ ஆக்டிவ் பேசிவோ வரலாம். அடுத்தது ரீடிங், அதுதான் உங்களுக்கு அன்சீன் பேராகிராஃப். நான் உங்களுக்கு யூடியூப்ல 3 அன்சீன் பேராகிராஃப் செக்ஷன் போட்டிருக்கிறேன், நீங்க பார்க்கலாம். அன்சீன் பேராகிராஃப். தென் திரும்பவும் கிராமர் அண்ட் லாங்குவேஜ், அது வந்து கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்னு வாரது. அந்த சென்டென்ஸை நீங்க வாசிச்சு அது என்ன டென்ஸ்ல இருக்குன்னு பார்த்து கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் போடுறது. அதுக்கு அடுத்தது ரீடிங், அதுக்கு அடுத்தது ரைட்டிங், அதான் கிராஃப் அல்லது லெட்டர் வாரது. அதுக்கு அடுத்தது பெரிய ஒரு பேராகிராஃப் தந்து உங்களுக்கு அதுல கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு அடுத்தது எஸ்ஏ, 16வது எஸ்ஏ. அப்ப இந்த ரைட்டிங் பார்ட் 2 தான் இப்ப நான் திரும்பவும் இந்த பேப்பர் அனாலிசிஸ் உங்களுக்கு சொல்ல வாரதே. இந்த ரைட்டிங் பார்ட்டை நீங்க விடுறீங்க, அதால நீங்க எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் என்றதுக்காக நான் இந்த இதே போட்டிருக்கிறேன். இதுல நாங்கள் இதுல கூட இந்த 8 மார்க்ஸும் நீங்க வடிவா அந்த பேராகிராஃப்ல தான் ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்கு. வடிவா நீங்கள் இந்த பேராகிராஃப வாசிச்சீங்கன்னா இந்த 8 மார்க்ஸும் வடிவா எடுக்கலாம். இப்ப நாங்கள் இந்த ரைட்டிங் பார்ட், கிராஃப் மற்றது எஸ்ஏ, அதுல எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்றேன்னு பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா கிராஃபுக்கு அல்லது அதுல வர இன்ஃபார்மல் அல்லது ஃபார்மல் லெட்டருக்கு கண்டென்ட் அதுக்கு 3 மார்க்ஸ், லாங்குவேஜுக்கு 3 மார்க்ஸ், ஃபார்மேட் அண்ட் ஆர்கனைசேஷனுக்கு 2 மார்க்ஸ், மெக்கானிக்ஸ் ஆஃப் ரைட்டிங்க்கு 2 மார்க்ஸ். அப்ப கண்டென்ட் அங்க கேட்கப்பட்ட விஷயத்தை நீங்க கிளியரா கொடுக்கறதுக்கு 3 மார்க்ஸ். லாங்குவேஜ் அது என்னன்னு நாங்க இங்க பார்க்க போறோம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்,
வெல் கனெக்டட் சென்டென்ஸ் அதுக்கு உங்களுக்கு 3. மற்றது ஆர்கனைஸ் பண்ண பந்தி பிரிச்சு சரியா எழுதி இருந்தா அதுக்கு 2 மார்க்ஸ். மெக்கானிக்ஸ் ஆஃப் ரைட்டிங்னா கொமா, ஃபுல் ஸ்டாப், கேபிட்டலைசேஷன் எல்லாம் சரியா எழுதியிருந்தீங்கன்னா அதுக்குரிய 2 மார்க்ஸ். அப்ப சும்மா 10 போடுறே இல்லை, இது எல்லாத்தையும் பார்த்து பிரிச்சு தான் அவை போடுவீங்க. இப்ப நீங்க எல்லாத்தையும் சரியா எழுதிக்க எல்லாத்துக்கும் 1 1 1 போட்டா ஒன்றுமே எழுத தெரியாத பிள்ளைய கூட 4 மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப இன்ஃபார்மல் லெட்டர்ண்டா அதுலயும் ஆல் பாயிண்ட்ஸ் இன்க்ளூடட், அதாவது கேட்கப்பட்ட எல்லா விஷயம் எழுதியிருந்தா உங்களுக்கு கண்டென்ட்டுக்கு 3 மார்க்ஸ் போடுவேன். கேட்டதுல மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்களா 2 மார்க்ஸ். ஒரு கொஞ்சம் சும்மா 2, அதாவது அட்ரஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு 2 லைன் எழுதி போட்டு விட்டுருந்தா கூட உங்களுக்கு 1 மார்க்ஸ் வேணும். கொஸ்டின் கொப்பீட் அல்லது அங்க கேட்கப்பட்டதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருந்தா உங்களுக்கு மார்க்ஸ் போட இல்லாத அது 0. பாராகிராஃப் எடுத்தீங்கன்னா அதுக்கு கண்டென்ட்டுக்கு எப்படி மார்க்ஸ் போடணும்டா கரெக்ட் இன்டர்பிரிட்டேஷன், சரியா நீங்க இன்டர்பிரேட் பண்ணியிருக்கணும். மோஸ்ட், மெனி, ஈக்குவல், ஃபியூ, இப்போ மோர் தேன், லெஸ் தேன் எல்லாம் போட்டு சரியா நீங்க இன்டர்பிரேட் பண்ணியிருக்க வேணும். ஆல் த இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடட், ஏன்னா எல்லா விதமான இன்ஃபர்மேஷனை நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு 3யும் கிடைக்கும். இல்ல நீங்க மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் கரெக்ட் இன்டர்பிரிட்டேஷன் கேட்டதுல மோஸ்ட் கொடுத்துருக்கீங்க ஆனா முழுவதும் கொடுக்கல, அப்படின்னா உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ். இன்டர்பிரிட்டேஷன் வந்து நாட் சஃபிஷியன்ட், அதாவது நீங்க இன்டர்பிரேட் பண்ணியிருக்கிறது போதுமானதாக இருக்கவில்லை என்றால் உங்களுக்கு 1 பாயிண்ட். ஆல் சென்டென்ஸ் இன்கரெக்ட், நீங்க எழுதின சென்டென்ஸ் எல்லாமே பிழையா கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது 0 தான். உங்களுக்கு எவ்வளவு நீங்க எழுதிட்டு வந்தாலும் அதுக்கு கிடைக்காது. இங்க இது 0ண்டா பிறகு ஒன்றுமே அங்கால செக் பண்ண மாட்டேனா. இப்ப லாங்குவேஜுக்கு எப்படி கொடுக்க போயணும்னா ஆல்மோஸ்ட் நோ எரர்ஸ், ஒரு பிழையும் இருக்கக்கூடாது. வெல் கனெக்டட் சென்டென்சஸ், குட் ரேஞ்ச் ஆஃப் vocabulary, அதாவது நீங்கள் யூஸ் பண்ற vocabulary வந்து நல்ல நல்ல பதங்களை நீங்க யூஸ் பண்ணி எழுதி இருந்தீங்கன்னு சொன்னா 3 பாயிண்ட்ஸ். சம் எரர்ஸ், வெல் கனெக்டட் சென்டென்சஸ், குட் ரேஞ்ச் ஆஃப் vocabulary, சில பிழைகள் வந்திருக்குது ஆனா சென்டென்ஸ் எல்லாம் வடிவா எழுதிட்டீங்க, நல்ல vocabulary யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா 2 மார்க்ஸ். only a few correct sentences 1 மார்க்ஸ். ஏன்னா ஒரு சில சென்டென்ஸ் தான் சரியா எழுதியிருக்கா 1 மார்க். எல்லா சென்டென்ஸும் பிள்ளைன்னு சொன்னா 0. அடுத்தது ஃபார்மேட் அண்ட் ஆர்கனைசேஷன் என்னன்னு பாருங்க. அப்ரோப்ரியேட் ஃபார்மேட்ல நீங்க கொடுத்துருக்கோம். இப்ப கிராஃபுக்கு வந்து நீங்க ஒரே பந்தியா எழுதிடலாம், ஒவ்வொன்றும் பேராகிராஃப் பிரிச்சு 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 தான் எழுதுவோம். அதே மாதிரி லெட்டர் ரைட்டிங்ல அட்ரஸ் கொடுக்கணும், ஹெடிங் கொடுக்கணும், சல்யூட்டேஷன் கொடுத்துருக்க வேணும், இந்த பாடி 2-3 பேராகிராஃபா பிரிச்சு பாடி பார்ட் எழுதியிருக்க வேணும், பிறகு எண்டிங் சரியா கொடுத்துருக்க வேணும். அந்த அப்ரோப்ரியேட் ஃபார்மேட் இருந்தா தான் 2 மார்க்ஸ். ஐடியாஸ் நாட் வெல் கனெக்டட், எரர்ஸ் இன் ஃபார்மேட் சொன்னால் 1. மற்றது ஆர்கனைசேஷனே இல்லை என்று சொன்னா உங்களுக்கு அந்த ஆர்கனைசேஷனுக்குரிய மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் போகும், அது வந்து 0 ஆகும். ஆனா கண்டென்ட்டுக்குரிய மார்க்ஸும் லாங்குவேஜுக்குரிய மார்க்ஸும் வேறு. அடுத்தது வந்து மெக்கானிக்ஸ் ஆஃப் ரைட்டிங்ல நோ ஸ்பெல்லிங் எரர்ஸ், அதாவது ஸ்பெல்லிங் அதான் நான் எடுக்கலுமே சொல்றேன், ஸ்பெல்லிங்கை பாடமாக்கும் கொண்டு ஸ்பெல்லிங் எரர்ஸ் உங்களுக்கு எவ்வளவு ரெட் மார்க் அதுக்குள்ள வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்ஸை லூஸ் பண்ற சான்ஸ் இருக்கு. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம நீங்க எழுதுவோம், செய்து முடிஞ்ச பிறகும் திருப்பி திருப்பி பார்க்க வேணும் சரியான ஸ்பெல்லிங் நீங்க எழுதி இருக்கிறீங்களான்னு. அப்ப நோ ஸ்பெல்லிங் எரர்ஸ், கரெக்ட் பங்க்சுவேஷன், கிளியர் ஹேண்ட் ரைட் இருந்ததுன்னா உங்களுக்கு 2 out of 2. ஹேண்ட் ரைட்டிங் கிளியரா இருக்கு ஆனா ஸ்பெல்லிங்ல எரர்ஸ் இருந்தா 1. அன்இன்டெலிஜிபிள், அதாவது ஒன்றுமே நீங்க எழுதியிருக்க ஒன்றுமே கிளியராயும் இல்லை, ஒன்றுமே விளங்க இல்லைன்னு சொன்னா, அதாவது எழுத்து நீட் இல்லாம குப்பையா இருந்தாலே உங்களுக்கு மெக்கானிக்ஸ் ஆஃப் ரைட்டிங்குக்கு 0 தான். ஸோ நீட்டா நீங்க அந்த விஷயத்த கொடுக்க வேணும். எந்த ரைட்டிங் பார்ட்டா இருந்தாலும் சரி, இதுலயும் சரி அடுத்த எஸ்ஏலையும் சரி நீங்க கிளியரா எழுத வேணும். அடுத்தது கொஸ்டின் 16, இதுதான் எஸ்ஏ. எஸ்ஏக்கு எப்படி கொடுக்கணும், உங்களோட கண்டென்ட்டுக்கு 5, லாங்குவேஜுக்கு 5, ஃபார்மேட் அண்ட் ஆர்கனைசேஷனுக்கு 2, மெக்கானிக்ஸ் ஆஃப் ரைட்டிங்குக்கு 3, டோட்டல் 50. ஓகே, அப்ப நீங்க கண்டென்ட்டுக்கு உங்களுக்கு 5 தான். இப்ப சரியான விஷயத்த கொடுக்கறதுக்கு 5, அது சரியான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல கொடுத்தா 5, இந்த ஆர்கனைசேஷன் சரியா பிரிச்சு எழுதிருந்தீங்கன்னா 2, மற்றது ஃபுல் ஸ்டாப், கேபிட்டலைசேஷன் எல்லாம் சரியா எழுதிருந்தீங்கன்னா அதுக்கு 3, 15 மார்க்ஸ். அட்லீஸ்ட் நீங்க 10 என்றாலும் எடுக்கலாம். இது என்னன்னு பார்ப்போம்.
இப்ப பாருங்க உங்களுக்கு அங்க தந்த எக்ஸாம்பிள் நோட்டீஸ் இப்படி நீங்க எழுதினீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ். நோட்டீஸுக்கு என்ன கொடுத்திருக்கோம்? To all students of grade 11B, the welfare society of our school has planned a program to clean the dengue breeding places of the school. The date on the 20th March 2021 from 9 a.m. onwards. The areas around the shrine room and our classroom will be clean. Please bring necessary tools and equipment. You are invited to join this program. இங்கால யார் அதை கொடுத்துருக்கோமோ அவற்றை போட்டா இப்ப உங்களுக்கு இதுக்கு கண்டென்ட் இருக்கு, லாங்குவேஜ் இருக்கு, 5 மார்க்ஸ். இது நீங்க ஏற்கனவே படிச்சது எப்படி ஒரு நோட்டீஸ் எழுதுறது. அப்ப இப்படி நீங்க நோட்டீஸ் எழுதினீங்கன்னா உங்களுக்குரிய 5 மார்க்ஸும் பேர். அடுத்தது வந்து கிராஃபுக்குரிய ஒரு எக்ஸாம்பிள். The above bar graph depicts the extra activities done by grade 10 students of Vidyalaya to improve their English language skills. The vertical and horizontal axes represent the number of students and the activities respectively. The activities are watching films, taking part in competition, etc. etc. According to the bar graph, their most popular activity is watching film. Least number of students make diary entries, while an equal number of students read books and sing songs. Reading storybooks is more popular than making diary entries. So it is clear that these students prefer entertaining activities for improving their English language. இவ்வளவுதான். அப்ப இவ்வளவுக்குள்ளேயுமே 3 பேராகிராஃபா பிரிச்சிருக்கு, எல்லா விஷயம் கொடுத்துருக்கு. இப்படி எழுதியிருந்தா உங்களுக்கு சரி. அப்ப நீங்க கணக்கு எல்லாம் யோசிக்க தேவையில்லை. இவ்வளவு எழுதினா தான் மார்க்ஸ் வருமா, அது சரியா, இது பிள்ளையாண்டு யோசிக்க தேவையில்லை. இந்த கேட்கப்பட்ட இவ்வளவு விஷயத்தை நீங்க சரியா இன்டர்பிரட் பண்ணி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம சரியான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல கொடுத்தீங்கன்னா நீங்க அந்த 10 மார்க்ஸும் கிராஃபுக்கு எடுக்கலாம். அடுத்தது நாங்க எஸ்ஏல ஒரு எக்ஸாம்பிள் எஸ்ஏ பார்க்க போறோம். இது வந்து சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் காட்டி இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் அப்படி கொடுத்துருக்கணும்னு பாருங்க. Information can be considered as the processed data. They are reliable, complete, and relevant. We need information for our day-to-day activities. Everyone in the world, irrespective of their age, gender, etc., needs to know information. Being informative makes us more comfortable when we are dealing with other people in the society. இது வந்து introduction. அடுத்த paragraph பாருங்க. இப்படி நாங்கள் informations பெற்றுக்கொள்கிறோம். There are many sources of information. Television, newspapers, books, journals, and web pages are the most common sources from which people obtain information. Nowadays, social media, mobile phones, etc. play a major role as a modern sources of information. Newspapers and e-books also can be considered as the sources of information. These days, people mostly use books, e-newspapers, social media, etc. as sources of information. There are less expensive sources of information as well as expensive ones. இது வந்து உங்களோட செகண்ட் பேராகிராஃப். எப்படி நாங்கள் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றோம். தேர்ட் பேராகிராஃப்ல out of all these sources of information, I use the mobile phone, television, social media, and newspapers to obtain information, as they are the ones which are freely available. Using social media, we can get a lot of information about the world. Information from every nook and corner in the world. அப்ப இது ரெண்டும் உங்களுக்கு 3 paragraphs வந்துட்டு. இது லாஸ்ட் paragraph வந்து conclusion. The above discussion shows the common sources of information and the advantages the people get because of them. We should use more and more sources to become resourceful and well-equipped personalities in the society. இவ்வளவு எழுதினீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க்ஸ் வரும்.
இப்ப நீங்களாவே இதுல பாடமாக்கி கொண்டு போக வேணும், ஆயத்தப்படுத்தி கொண்டு போகணும் எதுவும் இல்லை. இதுல நீங்க சரியா அவ்வளவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் 3, லாங்குவேஜ் 3, ஃபார்மேட்டுக்கு 2, மெக்கானிக்ஸ் ஆஃப் ரைட்டிங்குக்கு 3, உங்களுக்கு சாரி 5, 5, 2, 3, 15 மார்க்ஸ். கண்டென்ட்டுக்கு 5, லாங்குவேஜுக்கு 5, ஃபார்மேட்டுக்கு 2, தென் மெக்கானிக்ஸ் ஆஃப் ரைட்டிங்குக்கு 3. அப்ப 15 மார்க்ஸ். ஆக குறைஞ்சு நீங்க 10 மார்க்ஸ் எடுக்கலாம். ஒன்றுமே எழுதாம விட்டுட்டு வர்றதை விட ஏதாவது நீங்க எழுதுனீங்கன்னா அந்த 5க்கு அவை 2, பிறகு லாங்குவேஜுக்கு ஒரு 2, ஆர்கனைசேஷனுக்கு ஒரு 1, அல்லது மெக்கானிக்ஸ் ஆஃப் ரைட்டிங்குக்கு ஒரு 1, அப்படி போட்டாலே உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸோ இல்லை 6 மார்க்ஸோ ஆக குறைஞ்சது நீங்க எடுக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க பிளாங்கா பேப்பரை விட்டுட்டு அல்லது தேவையில்லாத விஷயத்தை அதில் எழுதிட்டு வந்தீங்கன்னா நீங்க மார்க்ஸ் எடுக்க முடியாது. இப்ப நீங்க ஏ எடுக்கணும்னா வடிவா எஸ்ஏ எழுதினாத்தான் நீங்கள் ஏ எடுக்க முடியும். எஸ்ல இருக்கிறவ சிக்கு வர்றதுக்கும் சியில இருக்கிறவ பிக்கு வர்றதுக்கும் ட்ரை பண்ண வேணும். ஏன்னா உங்களுக்கு ஓஎல் ரிசல்ட்ஸ் வாழ்க்கை பூராவும் வெரி இம்பார்ட்டன்ட் ஆனது. இப்போ நீங்க இவ்வளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி மேக்சிமம் ட்ரை பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அது உங்களோட வாழ்க்கையில கை கொடுக்கும். ஸோ வடிவா நீங்க எக்ஸாம் செய்யறதுக்கு பெஸ்ட் ஆஃப் லக். இதை நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸையும் கொடுங்க. தேங்க்யூ.